என் ஆயுள் வரை உன்னருகினிலே வேறென்ன வேண்டும் இவ்வுலகத்திலே இந்த இன்பம் போதும் என் நெஞ்சினிலே மூவேழு ஜென்மங்கள் சுகத்தில் நான் மிதத்தே. ஓம் சாந்தி. 23/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் புத்துணர்ச்சியூட்டப்படுவதற்காகவே தந்தையிடம் வருகின்றீர்கள். நீங்கள் தந்தையை சந்திக்கும் போது பக்தி மார்க்கத்தில் இருந்த களைப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிடும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை புத்துணர்ச்சியூட்டுவதற்காக பாபா பயன்படுத்தும் வழிமுறைகள் என்ன? பதில்: இந்த ஞானத்தை பாபா தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் உங்களை புத்துணர்ச்சியூட்டுகின்றார். 2. நீங்கள் பாபாவின் நினைவை கொண்டிருப்பதன் மூலம் புத்துணர்ச்சியூட்டப்படுகின்றீர்கள். உண்மையில் சத்திய உலகமே ஓய்விற்கான உலகமாகும். நீங்கள் முயற்சி செய்து எதனையும் பெற வேண்டும் என்ற அளவிற்கு எக்குறைபாடும் அங்கு இல்லை. 3. நீங்கள் சிவபாபாவின் மடிக்கு வந்ததுமே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைப்பதுடன் உங்கள் களைப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விடுகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. அழிவற்ற நாடகத்தின் இரகசியங்களை மிகச் சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் முக மலர்ச்சியுடன் இருங்கள். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு நடிகனும் தனது சொந்த பாகத்தை நடிக்க வேண்டும். ஒவ்வொரு சக்கரத்திலும் அவர் அதே மாதிரியே நடிப்பார். 2. உங்கள் இலக்கையும் இலட்சியத்தையும் உங்கள் முன் வைப்பதனால் நீங்கள் அவர்களை போன்று ஆகுகின்றீர்கள் என்று மகிழ்ச்சியில் ஆட வேண்டும். இக்கல்வியின் மூலமே நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆகுகின்றீர்கள் என்பது உங்கள் புத்தியில் நிலைத்திருக்கட்டும். ஆசீர்வாதம். நீங்கள் சக்தி வாய்ந்த நினைவினதும் சேவையினதும் ஆதாரத்தை எடுப்பதன் மூலம் துரித கதியில் முன்னேறி மாயையை வென்றவர் ஆகுவீர்களாக. பிராமண வாழ்க்கையின் அடிப்படையே நினைவும் சேவையும் தான். இந்த இரு ஆதாரங்களும் சக்தி வாய்ந்தவையாக இருக்கும்போது நீங்கள் துரித கதியுடன் தொடர்ந்து முன்னேறுவீர்கள். அதிக அளவு சேவையும் பலவீனமான நினைவும் இருந்தால் ஒவ்வொன்றிலும் உங்களால் துரித கதியுடன் முன்னேற முடியாது. நினைவு, சேவை இரண்டிலும் துரித கதி இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் நினைவும் தன்னலமற்ற சேவையும் இடம்பெற வேண்டும். அப்போது மாயையை வெற்றி கொள்பவர் ஆகுவது இலகுவாக இருக்கும். ஒரு செயல் நிறைவடைவதற்கு முன்னரே ஒவ்வொரு செயலிலும் வெற்றி புலப்படும். ஸ்லோகம். இந்த உலகை ஓர் ஆன்மீக விளையாட்டாகவும் இக்கட்டான சூழ்நிலைகளை ஆன்மீக பொம்மைகளாகவும் கருதி தொடர்ந்து முன்னேறுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. நீ சொல்லும் மகாவாக்கியம் கேட்டுக்கொண்டே ஆவேன் ஒரு மகனாக. நீ தரும் வரதானத்திலே வாழ்வேன் என்றும் சுகமாக. அதிகாலையில் அமிர்த வேளையில்
அன்போடுதானே தினம் நினைப்பேன். அதன் பின்புதான் அமிர்த மழையிலே மூழ்கி மூழ்கி தினம் திளைப்பேன்.